ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கிறது. இன்னும் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக அழித்தொழிக்கும் வரை இந்தியா ஓயாது. பாகிஸ்தான் மேற்கொள்ளும் அத்துமீறிய தாக்குதல்களுக்கு, பயங்கரவாத அமைப்புகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுக்கும். தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கையாகவே இந்தியா இந்த நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறது. அதுதான் நாம் தரும் விளக்கமாக இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ந்து அத்துமீறிய தாக்குதல், பொதுமக்கள் மீது தாக்குதல், இதெல்லாமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தருணத்தில் பிரதமர் மோடியோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தொடர்ச்சியாகவே அவ்வப்போது ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நம்ம முன்னமே எதிர்பார்த்த மாதிரி இன்று காலை இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் தற்பொழுது ஆலோசனையே நடைபெற்று இருக்கிறது. இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் அடிப்படையில் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, இல்லை என்ன நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில்? நிச்சயமாக கௌதமி, குறிப்பாக நேற்று இரவு பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இந்தியா தகுந்த பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததிலிருந்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடியிடம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது விவரித்து வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான், அதே போல ராணுவ தளபதி, கடற்படையுடைய தளபதி, இந்திய விமானப்படையோ தளபதி அமித் சிங் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானுக்கு இந்திய முப்படைகளும் இந்திய ராணுவத்துடைய முப்படைகளும் ஒருங்கிணைந்து தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத், அதே போல லாகூர், சியால்கோட், ராவல்பிண்டி, கராச்சி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்திய ராணுவமும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளையும் பாகிஸ்தான் அத்துமீறி ஊடுருவி தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நேற்று இரவு முதல் தற்பொழுது விடிந்த பிறகாக இந்நிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியோடு தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். டெல்லியுடைய பிரதமருடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி எல்லையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அது குறித்தான ஒரு தகவல்களை பிரதமர் மோடியிடம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இரவு முழுவதுமே இந்த தாக்குதலை பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்ததாகவும் தகவல்கள் கூறப்பட்டது. இந்த நிலையில இரவு முழுவதும் என்ன நடந்தது, அடுத்த கட்டமாக இந்தியா எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது.